எக்ஸசைஸ் 3.4 இந்த கொடுத்துருக்கலடா அவனே, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்கடா. இந்த மாதிரி கொடுத்துருக்குல, அதுக்கு பேர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறது. பின்னமாக கொடுத்துருக்கிறத லோயஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்குன்னா நீ வரல என்னத்தையும் செஞ்சு விட்டுறாத, பொறுமையாக கான்செப்ட் படி தான் செய்யணும். சொல்யூஷன் மேலே வந்து ஃபஸ்ட்டு கணக்கு x² - 1 பை x² + xன்னு இருக்கு. நான் சொல்கிற புரியுதா? டேய் தம்பி, x² - 1 கீழே வந்து x² + xன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு செம்மு இங்கே பாரு, இது அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து a² - b² அப்படின்னா என்னடா வரும்? a + b × a - b. இப்போ நான் இந்த ஒன்றுக்கு பதிலாக 1² போட்டுக்கிறேன். 1க்கு பதிலாக 1² போட்டுக்கலாம். 1² என்னடா வரும்? 1² 1 தானே. இந்த 1க்கு பதிலாக 1² போட்டிருக்கேன், ரெண்டு 1 தான். ஏன் சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலா கிரியேட் ஆகும்ல, a² - b². எங்கே? மேலே நியூமரேட்டரில் தெரியுதா? அப்போ எப்படி எழுதலாம்? a + b, a + b. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? x. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 1. அப்போ a + b. அங்கிட்ட என்ன இருக்கு பாருங்க? a - b. ரைட். பை இதுல இருந்து எக்ஸை காமனா எடு. எக்ஸை காமனா எடுத்துட்டோம்னா அது 2x இருக்குல்ல, ஒரு x உள்ள இருக்கும். இங்க x வெளியே வந்துருச்சுன்னா 1. அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டா மிச்சம் என்ன வரும்? x - 1/x. புரியுதான்னு பாரு, சொல்றது புரியுதான்னு பாரு. ஏன்னா இது வந்து என்னதான் நம்ம செஞ்சாலும் உன்னுடைய மைண்டுக்கு உள்ளதான் நீ செய்ய முடியும். அவங்களுக்குள்ள என்ன மைண்டு யோசிக்குதோ அதைத்தான் செய்ய முடியும். ஃபார்முலா யோசனை பண்ணி கரெக்டாக செய்யணும். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னடா தெரியுது பார்க்கறதுக்கு? சொல்லு. வெரி குட். ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தெரியுதா? ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா ரெண்டும் என்ன செய்யணும்? அவ்வளோதான். ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனால ஃபேக்டரைஸ் பண்ணி அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கிற வேண்டியதான். சரியா சொல்றது? பை x² - 4x + 4. இந்த ப்ளஸ் இது எடுத்துக்கிறோம், சம்மன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இங்கே மேலே என்ன இருக்குது? -11. இங்கே என்ன இருக்குது? 18. என்ன வரும்? 9 2 சார், ரெண்டு சைடு மைனஸ். அவ்வளோதான். அப்போ இங்கே எழுதையில் x - 9 x - 2. மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், அடிஷன் பண்ணால் இது வரணும். சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒரே நம்பர். சரியா? ரைட். வேறு நம்பரை மாற்றக்கூடாது, அதே நம்பர் தான். அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்துக்க, ப்ளஸ் இன்ட்டு ரெண்டுக்குமே 4 இருக்கு. இதுக்கு -4, -2 -2 மைனஸ் ப்ளஸ் 4 மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா -4. அப்போ x - 2 x - 2 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா x - 9/x - 2. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. லோயஸ்ட் ஃபார்ம்ன்றது சிறு கணக்கு வந்து சிறுசாக்குறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிளிஃபை பண்ணுறது. புரியுதான்னு பார்த்துக்க. டேய் கொஸ்டின் புக் எடுத்து வச்சுக்க. தேர்ட் சம் சொல்ல மேலே ரோ பண்ண போயிடும். புக் எடுத்து வச்சுக்கோ. தேர்ட் சம் 9x² 81x 8x² - 9x. சரி கவனி, மேலே ஒரு எக்ஸை வெளியே எடுப்போம். 9ஐ வெளியே எடுத்துடலாமா? டே இதில் ஒரு 9 இதில் ஒரு 9 வெளியே எடுக்கலாம்லடா. அப்போ 9ஐ வெளியே எடுத்துடுறேன், ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும். ஏன்னா 9 வெளியே வந்துருச்சு, எக்ஸ் வெளியே வந்துருச்சு, மிச்சம் ஒரு எக்ஸ். ப்ளஸ் இதில் 9 வந்துருச்சு, அப்போ மிச்சம் 9. இந்த எக்ஸ் வெளியே வந்துருச்சு, அப்போ வராது. ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதான்னு பாரு. பை இதில் ஒரு எக்ஸ் வெளியே எடு. கீழே டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா x² + 8x - 9. புரியுதான்னு பார்த்துக்க. எக்ஸுக்கு எக்ஸ் என்ன செஞ்சலாம்? கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் 9 x + 9. கீழே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு பாரு. அப்போ சம்மன் ப்ராடக்ட் எடு. சொல்ற புரியுதா? கரெக்டாக நீ தான் யோசிக்கணும். +8 - 9 1 9s are 9. சரியான்னு பார்த்துக்கோ. மல்டியில் பண்ணால் 9, சப்ராக்ட் பண்ணால் என்னது? 8. அப்போ கணக்கு கொண்டு வா அப்படியே. x - 1
அடுத்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 9. இது ரெண்டு என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்கு, 9/(x-1). புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபேக்டரைஸ் பண்ண தெரியணும். 9th ஸ்டாண்டர்டில் உள்ளது திருப்பி சொல்லிட்டேன், இல்லைன்னா பாதி பாடம் படிக்க முடியாது. முன்னாடி நம்பர் இருந்தால் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் அதை டிவைட் பண்ணும் அன்னைக்கெல்லாம். நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் 9th உள்ளது போ பார்த்து யோசனை பண்ணி செய். ஃபோர்த் சம் என்னடா குட்டி, p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 3p 40. நெக்ஸ்ட்டு டேய் தம்பி பாரு, மேலே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் இருக்குடா. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு, ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். கீழே உள்ளதில் பண்ண முடியாது. பீன்றதை வெளியே எடு. கீழே உள்ளதில் இந்த கீழே 2 எடுத்துடலாம், பிஏ எடுத்துடலாம் காமனா. 2pயே காமனா எடுக்கிறேன். அப்போ மிச்சம் இதில் என்ன இருக்கும், பி ஸ்கொயர். இதில் மிச்சம் என்ன இருக்கும், 12. 12 2s 24 தானே. இதில் வெளியே எடுக்கல, மல்டிபிளை பண்ணி பார்த்துக்க. 12 2s 24, பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். பி வரும்ல இங்கே, ஏன்னா வெறும் பி தான் வெளியே எடுத்திருக்கோம். அடுத்து ப்ளஸ் 2 வந்துருச்சு, 32. பி வராதுல, இங்கே வெளியே வந்துருச்சுல. திருப்பி ரிவர்ஸில் மல்டிபிளை பண்ணி பார்த்துக்கோ. திருப்பி ரிவர்ஸில் மல்டிபிளை பண்ணால் மேலே சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2p இன்ட்டு பி ஸ்கொயர், பி கியூப், 2p கியூப். 12p அப்படின்றது இங்கே 2p இருக்கு, அப்போ 24p ஸ்கொயர் ப்ளஸ் 32, இங்கிட்டு ஒரு 2p, அப்போ 64p. சரியா, ரைட். மேலே அப்படியே எழுதிக்கிறேன், அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40. ரைட். இப்போ மேலே இதை 2pன்னு வச்சுக்கோ. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், மேலேயும் ஃபேக்டரைஸ் பண்ணணும், அவ்வளோதான். மேலே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 40 மைனஸ் 3 மேலே நியூமரேட்டர். இது தொகுதின்றது, பகுதின்றது மைனஸ் 12 இருக்கு, 32 இருக்கு. இதில் டினாமினேட்டரில் கீழே இந்த இடத்துல. சரியா நான் சொல்கிறது? இப்போ ரெண்டுக்கும் பண்ணி ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதுனா போதும். சரி, நியூமரேட்டர் அப்படின்றது வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க. மேலே உள்ளது தொகுதி. அதான் இது என்னன்னா, தொகுதினா தொப்பின்னு சொல்லி காட்டுவாங்க தமிழில், அதுக்காண்டி சொல்ல வந்தேன். பகுதினா பாதம்னு சொல்லுவாங்க. பாதம்னா கீழே உள்ளது. டினாமினேட்டர் நம்மளுக்கு இங்கிலீஷில் இதுதான் அர்த்தம். சரியா, ரைட்டு. இதை சரி பண்ணிக்க. என்ன வரும்டா, 8 5 40. வெரி குட். மைனஸ் 8. ரைட்டு. நெக்ஸ்ட் சுதர்சன். அடுத்து இது இது என்னடா, 4 8 32. எங்கிட்ட மைனஸ், ரெண்டு சைடு மைனஸா. ரைட்டு. இப்போ எழுது எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. டேய் எக்ஸ் மைனஸ் 8 அடிச்சுக்க, வேறு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே எழுதி விடு. எக்ஸ் ப்ளஸ் 5 பை 2p இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. புரியுதான்னு பாரு. என்ன தப்பு? கரெக்டு, வெரி குட். சொல்லிட்டான் பாரு, கரெக்டா. ஈக்குவேஷன் பியில் இருக்குல்ல, சொல்யூஷன் புக்கை பார்த்துட்டியா? அதுதானே, நம்மளா யோசிக்க மாட்டோமே. p மைனஸ் 4 ஈக்குவேஷன் பியில் இருக்குடா. p மைனஸ் 8 p ப்ளஸ் 5. ரைட் தானே? இது என்ன வருது, p மைனஸ் 4 p மைனஸ் 8. பார்த்துக்கோ. அப்போ p ப்ளஸ் 5 p மைனஸ் 4. சரியான்னு பாரு. மாற்றிருக்கேன், கரெக்டாக மாற்றிருக்கேன் பார்த்துக்க. p மைனஸ் 8ஐயும் p மைனஸ் 8ஐயும் அடிச்சுக்க. அப்போ p ப்ளஸ் 5 பை 2p இன்ட்டு p மைனஸ் 4. ஆன்சர் கரெக்டாக இருக்கான் பார்த்துக்கோ. வெரி குட். நெக்ஸ்ட் 5th சம் இருக்கா? சரி.